அஸ்ஸலாமு அலைக்கும். என் இனிய உலக தமிழ் சொந்தங்களுக்கு ரமதான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சூப்பரான ஷீர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷீர் குருமா பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போதே அப்படியே நாக்கில் அப்படியே டேஸ்ட் அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த ஷீர் குருமா செய்கிறதுக்கு நான் பிஸ்தாவை இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் 5 பேரிச்சம்பழத்தையும் இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சேமியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேமியா எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 கிராம் எடை உள்ளது. இதை எல்லாத்தையுமே நெய்யில் வச்சு வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஷீர் குருமாவில் அங்கங்கே சாப்பிடும்போது கடிப்படையில் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போது நல்லா இந்த அளவுக்கு கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் உலர் திராட்சை சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நெய்யில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பேரிச்சம்பழம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இந்த சேமியா முழுக்க முழுக்க அந்த நெய்யிலே நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கலர் செவந்து வரணும். ஷீர் குருமாவுக்கு சேமியா நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ மறுபடியும் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் காய்ச்சின பால், அதாவது தண்ணி சேர்க்காத 1/2 லிட்டர் பால் காய்ச்சி நம்ம இந்த கடாயில் சேர்த்தாச்சுங்க. கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் பால் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வரணும். இப்போ பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த சேமியாவை இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கேஸை நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே இது போல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ மூடி போட்டிங்கன்னா அந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதில் 4 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இந்த 3 டேபிள் ஸ்பூன் சீனி ரொம்ப கரெக்டான இனிப்பாக இருந்துச்சுங்க. இப்போது இந்த பாலில் பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் இதெல்லாத்தையுமே நம்ம இந்த பாலில் சேர்க்கணும். இப்போ பாலில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற வரையும் நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க. கேஸை மறுபடியும் சொல்கிறேங்க, சிம்மில் வச்சுக்கிட்டே இது போல் கிண்டி விடுங்க. இப்போது நமக்கு ஷீர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மறுபடியும் ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட பிடிச்சிருந்தாலும் சர்வ் பண்ணுங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலாகவும் சில்லுன்னு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். எப்போவுமே உடல் சோர்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல நட்ஸ் எல்லாம் நல்லா பொரிச்சு போட்டு நீங்கள் சேமியாவில் இந்த மாதிரி ஷீர் குருமா வச்சு குடிச்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல பூஸ்டாகவும் இருக்குங்க. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள்.